அடுத்தபடியாக பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான திரு கே ராஜன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். அடுத்தபடியாக strong women doesn't need attitude, they have standards னு சொல்லுவாங்க. அடுத்ததாக உயிர் மூச்சு திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் வசனகர்த்தாவுமான அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். எங்க ஊருக்கு வரப்போ எல்லாருக்கும் கொண்டாட கொடுத்துறோம். இன்னைக்கு ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்த ஐயாவுக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம். அவ்வளவுதானே. எங்க சங்கத்துல இருந்து உயிர் போய் உயிர் மூச்சா வந்து எங்க சந்தோஷம் ஐயா. பிறந்த நாளையும் பெரிதும் கணக்கெடுத்த விட பல மடங்கு சந்தோஷம். அடுத்தபடியாக டிவிகே ரேகாஸ் கபடிக்குழு படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளருமான நடிகை மேக்னா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் ஒரு பலத்த கரகோஷத்தோடு. அடுத்ததாக இவருக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே அவர் உருவாக்கி இருக்காருன்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, எல்லா சமூக வலைதளங்கள்லையும் அண்ணன் இல்லாத ஒரு இடத்தை பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த அரங்கமே இன்னும் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அவர் வந்ததுக்கு அப்புறம் யாரை சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும். கூல் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் எந்த நேரம் கூட ஒரே ஆளே அடுத்தபடியாக நாட்டில் லஞ்ச ஒழிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறது சில பேராக இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான் இவர். ஆன்டி கரப்ஷன் திரு பாபு ஐயா அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக பிரபல விநியோகஸ்தரும் ஆக்ஷன் ரியாக்ஷன் உரிமையாளருமான திரு ஜெனீஷ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். சார் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். நம்ம சங்கத்து சார்பா டிஸ்ட்ரிபியூட்டரா நேர்மையா ஒழுக்கமா கரெக்டா பண்ண சொல்லி நியமனம் பண்ணியிருக்கான். நீ எங்களுக்கு ஏமாறாம இருக்கிறதுனால இந்த நம்மளுடைய ஜெனீஷ் காலிய போறோம். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் லீகல் அட்வைசர் அட்வொகேட் திரு கண்ணன் சார் அவர்களை மேடை கழைக்கிறோம். அடுத்தபடியாக நம்மோட அன்பு தலைவர் ஆர்.கே. அன்பு செல்வன் ஐயா அவர்களுக்கு ராஜன் ஐயா பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வாரு. மேடையில் இருக்க
அவர்கள் அவருக்கு கொடுக்கிறார். ஒரு நிமிஷம் நல்லா எழுதுங்க. ஹலோ, நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு என்னன்னா உலக தமிழ் செங்கோல். நீங்கள் ஒரு செங்கோல் தான் பார்த்துருப்பீங்க. இதுதான் உலக தமிழ் செங்கோல் பார்த்துருக்கீங்க. இது நம்ம துணை ஜனாதிபதி கொடுத்து நானும் அவார்டு வாங்கியிருக்கிறேன். அந்த வகையில் நம்ம சங்க தலைவருக்கு வந்து உலகத்தமிழ் செங்கோல் கொடுத்து பாராட்டுதல். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் சங்கத்தை என்னுடைய சொல்ல கேட்டு நான் சொன்ன உடனே எல்லாரும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடும் நேர்மையோடு வந்து சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னோடய சங்க நிர்வாகி என்னோடய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் ராஜன் அண்ணனை மட்டும்தான் நான் கூப்பிட சொல்லி நம்ம சரண்கிட்ட, அதுக்கப்புறம் கூல்சுரை சொன்னேன், அப்புறம் மதுவந்தி அம்மா அப்படி கூப்பிடுன்னு சொன்னாப்புல. ஏன்னா இந்த சங்கத்தை வந்து நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் கொண்டு போன ஒரே காரணத்தாக எதை சொன்னாலும் நேர்மையாக பேசி நெத்தியடி அடிக்கிற ஒரே ஆள் யாருன்னா அண்ணன் ராஜன் தான். சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு தெரியும். அவர் யூடியூப்பை பார்த்தா எவனாக இருந்தாலும் கவலை இல்லைங்கிற மாதிரி பேசக்கூடிய ஆள். அதனால தான் அந்த ஒரு ஆள் கேட்டால் 2 சண்டை வேறு யாராலும் இல்லைப்பா ராஜனை ஒரு ஆள் போதும், கூல் சேஸ் நம்ம சங்கத்து உறுப்பினர் அதிகமா அவர் இவங்க பேர் டிவிகே மேகனா படம் பேர் அவங்கள வர சொல்லுங்க. அப்புறம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் ஜென்னிஸு. அப்புறம் நம்ம அட்வொகேட்டு ஐயா லஞ்ச ஒழிப்பு பாபு சார், ஜோதிமணி ஐயா இவங்கெல்லாம் வர சொல்லியிருந்தேன். எல்லோரும் வந்து இவங்கெல்லாம் வந்து உண்மையாக பேசுகிறவங்க. மேலே அத்தனை பேருமே உண்மையாக பேசுகிறவங்க, பொய் பேசக்கூடிய அளவுக்கு இல்லைங்க. வேணாம் இவங்க போதும் அப்படின்ட்டேன். இந்த சங்கத்தோட நோக்கமே என்னன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. நீங்கள் எல்லோரும் ஜெயிக்கணும். முன்ன உண்மையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அப்படியே உண்மையாக இருக்கணும், அதுக்கப்புறம் நேர்மையாக இருக்கணும், அதுக்கப்புறம் என்னமாரி கஷ்டப்பட்டு மேலே வரணும். கஷ்டப்படாமல் ஒருத்தருமே வர முடியாது. நான் ஒவ்வொரு நேரிலும் சொல்லுவேன், அதுதான் இப்போயும் சொல்கிறேன். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா தான் எங்கள் சங்கம் வளரும். எம்ஆர் அதை மாரி தான். நீங்கள் தான் முதலாளி, நாங்கள் தொழிலாளி. எங்கள் சங்கம் ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்தால் தான் எங்கள் சங்கம் வளரும். நீங்கள் இல்லைன்னா எங்கள் சங்கம் இல்லை. இதை ரொம்ப பேர் சங்கத்தை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கான். நான் ஏமாற்ற முடியாதுங்கிறதுனால உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு சங்கம்னா ஒரு சப்போர்ட் பண்ணணும். அந்த சங்கத்துக்கு வளரக்கூடிய நல்ல படம் எடுக்கணும், நல்ல டைரக்டர் எடுக்கணும், நல்ல ஒரு கேமராமேன் தேடணும். பாதி பேர் பணமே இல்லாமல் படம் எடுக்க சொல்லி இந்த சென்னையிலே சுற்றிட்டு இருக்கான். இதெல்லாம் வரக்கூடாது அப்படி சொல்லி தான் ஒரு சங்கத்தை நான் உருவாக்கி இன்றைக்கி உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் மீட்டிங் போகிறதுக்கு காரணமே நீங்களாம் ஜெயிக்கணுங்கிறது தான். இது எனக்காக உங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அந்த டீ காஃபி கொடுக்குறேன், பச்சி கொடுக்குறேன், வடை கொடுக்குறேன், சோறு போடுறேன், பிரியாணி போடலாம் கிடையாது. நீங்கள் கஷ்டப்படணும், ஜெயிக்கணும். இதுதான் என்னோடய லட்சியம். நான் ஓப்பனாக சொல்ல ஒரே ஒரு கதை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேசணும். இன்றைக்கி மே 4ஆம் தேதி அரசியலுடைய மாற்றமே மாறப்போகுது தமிழ்நாட்டில். எப்படின்னு சொல்ல முடியல. எவனை கேட்டாலும் உனக்கு தான் போட்டேன், எனக்கு தான் போட்டேன், வடிவேலுமே சொல்லிட்டு இருக்கானுங்க. யார் எல்லாருக்கும் போட்டு எவனை கேட்டாலும் கேட்டால் சூரியனுக்கு போட்டேங்கிறான், ஒருத்தன் விசிலுக்கு போட்டேன், ஒருத்தர் ரெட்டையை போட்டேன். எவனை கேட்டாலும் பொய்யா சொல்கிறான். தமிழ்நாட்டில் 234 தொழிலும் பணம் பூந்து விளையாடி இருக்குது. ஒருத்தன் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. கேட்டால் நான் கொடுக்கலங்கிறான். இல்லை 24 தொகுதி எம்எல்ஏவும் பணம் கொடுத்துருக்கான். இது யாராலையும் மாற்ற முடியாது, சத்தியம். எவ்வளோ பெரிய ஆள் தான் சரி, எல்லா கட்சிக்காரங்களும் சுழற்சி வரைக்கும் பணம் கொடுத்து இன்றைக்கி மே 4ஆம் தேதி எவன் தோக்குறான்னு செய்யல. இது பெரிய ஒரு புரட்சியாக தான் இருக்குது. யாரும் சொல்ல முடியல, போய் சொல்கிறாங்க. என்கிட்டே வந்து எல்லாம் போய் சொல்கிறான் யாருக்கு ஓட்டு போட. ஆனால் அதுதான் போட்டேன், ஆனால் அதுதான் போட்டேன், அதுதான் போட்டேன் சொல்லும்போது நம்மளால எனக்கே ஒரு பயமாச்சு. நானே 40 வருஷமாக இருக்கிறேன் ஒரே கட்சியில். 40 வருஷமாக வந்து என்னையே குழப்பிட்டு போயிட்டானுங்க. அதனால் நீங்கள்லாம் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் உணரணுங்கிற ஒரே காரணம் தான். ஒரே ஒரு சின்ன ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா அண்ணெல்லாம் இருக்க நம்ம பேச முடியாது. ஏன்னா அரசியல் பேசக்கூடாது. இது ஏன்னா நம்ம வளரணும். நாளைக்கு நம்ம சங்கமே இப்போ அதையும் சொல்லி முக்கியமானது. இந்த 5 ஆண்டு காலம் வர புதுசாக ஆட்சி அமைக்க நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்கவில்லை என்றால்
அடுத்த 5 ஆண்டு காலம் இருக்கிற அத்தனை பேரை வச்சு இதே சங்கமாக ஒரு கட்சியாக உருவாக்குவோம். இந்த கட்சியாக உருவாக்கி இருக்கிற அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டத்தில் நிர்வாகி உருவாக்கி உங்கள் குடும்பத்தையும் நாங்கள் அரசியல் கட்சியாக உருவாக்கிடுவோம். உங்கள் ஓட்டு ஒரு ஓட்டோட எந்த ஒரு கட்சிக்காரருக்கு போகாத நம்ம உருவாக்குறோம். முதல் கோரிக்கை. இன்னொன்று, நீங்கள் வளரக்கூடியது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். 1993 இது சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நடிகர் கரண், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நடிகர் கரண் தெரியும் நினைக்கிறோம். நடிகர் கரண்ங்கிறவர் அவர் டைரக்டர் பிடிச்சிருக்காரு. 93 சன் டிவி அப்போ தான் ஓப்பன் ஆனிச்சு. அந்த சன் டிவி ஓப்பன் ஆகிறப்ப நான் வந்து ராஜீவன் சார்ட்ட வேலை செஞ்சுருக்கும்போது நானும் வடிவேலு, நம்பிராஜன், சூப்பராஜெலாம் இருப்போம். அப்போ எல்லோரும் நைட்டில் போயிடுவாங்க. நானும் வடிவேலு நம்ம 3 பேர் தங்கியிருப்போம். அப்போ வந்து அந்த சன் டிவி ஆரம்பிக்கிறது பேட்டி எடுப்பாங்க. சன் டிவியில் எல்லாரையும் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக பேட்டி எடுப்பாங்க. அப்போ அரமணிகில படம் வந்து நல்ல ஹிட் ஆகிடுச்சு. ராசாயன மாநில படம் வந்து ஓடி இதாகிடுச்சு. அப்போ கேஎஸ் ரவிக்குமார் வந்து கதை சொல்ல வர்றாரு. இந்த நாட்டாம் படத்துக்கு வந்து விஜயகுமார் கேட்டதுக்கு கதை சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் வர்றாரு, பாண்டியராஜன் வந்தார், அப்புறம் பி வாசு சார் வந்தார். எல்லாம் வந்தாங்க. எல்லாம் காசுனா இடம் இல்லை. அப்போ அந்த கரண்ங்கிறவர் கூட வர்றாரு. வந்து நான் ராஜன் சார் வந்து பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாரு. நான் போய் உள்ளே போய் சொல்லுவேன். இப்போ அப்போ யார் இருந்தாலும் சொல்லுவேன். என்னோடய வேலையாக அதான். ஏன்னா எனக்கு இந்த போய் சொல்லிவிட்டு இந்த ஜாதகம் பண்ண ரொம்ப நேரம் சொன்னேன். நாளைக்கு வர சொல்லு. அப்புறம் மறுபடியும் வருவாப்புல. நாளைக்கு வர சொன்னார். ஒரு 2 நாள் பார்த்தேன். நானே சொன்னேன், இல்லை அவர் பார்க்க விரும்பல பிள்ளைக்கு, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வேறு எதாவது பாருங்கன்னா. அப்போ அவங்களோட லேடி ஒருத்தன் வந்து நாங்கள் சாவுத்திருன்னு ஒருத்தன் அவங்களும் கூட சாப்பிட அப்படி இருந்து போயிட்டு இன்றைக்கி அவர் எப்படி இருக்காரு, எதுக்கு சொல்ல வரணும், இதெல்லாம் சும்மா பேர் காசுன்னு கேட்காதீங்க. அதுக்காக சொல்ல நான் வந்து சொல்லி கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமல் இனிமேல் அவரை நீங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் வேறு பாருன்னு சொல்லி அமைச்சேன். சன் டிவியில் 93 1993. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் கரண் வந்து ஒரு ஹீரோவாகி டைரக்டர் ஆகி பிடிச்சதாகி இன்றைக்கி நிற்கிறாருன்னா இதுதான் தன்னம்பிக்கை, உழைப்பு. இதேமாரி தான் நீங்கள் வரணும்னு சொல்ல வர. இந்த ஒரு கதை எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் ஒவ்வொன்றும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் நல்ல படம் எடுக்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் நல்ல படம் எடுக்கலாம். நீங்கள் நல்ல டைரக்டர் ஆகணுமா, நீங்கள் நல்ல டைரக்டர் ஆகலாம். நீங்கள் நல்ல ஒரு கேமராமேன் ஆகணுமா, நல்ல ஒரு ஃபைட்டர் ஆகணுமா, எல்லாமே வரலாம். உங்களோட எண்ணத்தை தெளிவுபடுத்துங்க. நான்லாம் சாதாரண ஆள், ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு விவசாயம் தான். என்னோட கண்ணு தெரியும், அதுவே கண்ணு. நான்லாம் எந்த ஊருங்க, நான்லாம் கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, வய வேலை, எல்லா வேலையும் போயிட்டு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் இருந்து உங்களோட பேசுகிறேன். என்னோட உழைச்சிருக்கேன், நான் கஷ்டப்பட்டுருக்கேன், நேர்மையாக இருக்கேன். நான் எவனுக்குமே இன்றைக்கி 24 சங்கத்தில் நம்ம நினச்சி நடத்துகிறேன். முடியுமா இன்றைக்கி எல்லாத்தையும் நான் ஒரு அதை இப்போ சொன்னீங்க. நல்ல படம் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஃபோன் மட்டும் போடுங்க. எவனாவது பிரச்சனை பண்ணா ஃபஸ்ட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணு, 2வது எனக்கு ஃபோன் பண்ணு, 3ஆவது நிமிஷம் நான் வந்து நிற்பேன். நீங்கள் நல்ல படத்தை எடுங்க, நல்லா செயல்படுங்க. உங்களோட எண்ணத்தை மாற்றாதீங்க, யாரையும் இன்னும் ஏமாற்றாதீங்க. நிறையா பேர் ஒவ்வொரு சங்கத்திலும் ஏமாத்திரம் இருக்கான். அது ஏன் சங்கம் பண்ணல, எல்லா சங்கத்திலையும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனை சங்கம் இருக்கோ அந்த சங்கத்தோட அமைப்பு வச்சுட்டு பாதி பேர் போய் சொல்லி ஏமாத்துறான். அப்படிலாம் ஏமாத்தினா வளர மாட்டான். ஆனால் நம்ம வளரணும். நீங்கள் நாளைக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா ஜெயிச்சிங்கன்னா நாளைக்கு நம்ம அரசாங்கத்தில் நம்மளே ஒரு அரசியல் உருவாக்கி நம்மளே ஒரு ஆதரவு கொடுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து அத்தனை உறுப்பினரும் சரி உங்களோட எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி நல்லா ஜெயிச்சுவாங்க. இந்த சங்கம் உங்களுக்கு என்றைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஒரு காலம் நம்ம இன்னுமே தோக்க மாட்டேங்கிறது சொல்லி கண்டிப்பாக ஜெயிப்போம். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க, ஜெயிச்சு வருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இருக்கோம். இந்த கம்பெனி ஆரம்பித்து இன்னையோட 3வது வருஷம் ஆகுது. எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்காக கிடையாது. இந்த சங்கம் ஸ்டார்ட் பண்ணி 3வது வருஷம் இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் இருக்கோம். இந்த சங்கம் வந்து உங்களுக்காக தான் இந்த சங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் நிறைய வளரணும், உங்களுக்காக இன்னும் நிறைய இங்கே உழைப்பாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக இன்னும் நிறைய வேலைகள் கிடைக்கணும். நிறைய கேமராமேன் இருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய வேலைகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சங்கத்தோட ஃபங்க்ஷன் வந்து இப்போ அன்புச்செல்வன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய குடும்பங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சிறு முதலீடு படம் பண்ணுறதுனால நிறைய வரவேற்புகள் இருக்குது, நல்லா சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த சங்கத்தில் வந்து நீங்களும் வந்து இதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்காக மட்டும்தான், எங்களுக்காக கிடையாது. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டிவிக்கின்ற ஒரு படம் பண்ணியிருக்கோம். அந்த படத்துக்கு நீங்களும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை வந்து நான் தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். என்ன டிவிக்கின்னு சொன்னோன்னே எல்லாரும் பயந்துட்டீங்களா? யாரும் சைலண்டாக இருக்கீங்க, பேசவே மாட்டேன்றீங்க. டிவிக்கு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? யாரும் வாயை திறக்கவே மாட்டேன்றீங்களே.
டிவிகேனா தீவினை கண்டி ஷார்ட் ஃபார்ம் வந்து டிவிகேன்ற டைட்டில் வச்சுருக்கோம். என்ன இருக்குது இதில், இன்னும் கொஞ்சம் நல்ல ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் திரும்பியும் சொல்கிறேன், இந்த சங்கம் வந்து உங்களுக்காக தான். இந்த சங்கத்துக்காக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மரியாதைக்குரிய தமிழ்நாடு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்னுடைய அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களே, மற்றும் மேடையிலே இந்த சங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழாவை வாழ்த்தியும் இங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வரவேற்றும் பேச இருக்கிற என் அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்பு செல்வன் ஒரு அற்புதமான மனிதர். ஸ்ட்ரிக்டா எதை பண்ணாலும் ஒழுக்க நெறியோடு பண்ணணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. தொழிலாக செய்யணும். அதில் ஊழலாக கலந்தாக்கா போச்சு. ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்காரு. சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்காக ஒரு தன்னந்தனியாக ஒரு சங்கத்தை ஆரம்பித்து பல பேருக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காரு, வழிகாட்டியிருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, விநியோகம் பண்ண நண்பர்கள் பல ஆட்களை கூப்பிட்டு விநியோகம் பண்ண சொல்லியிருக்காரு. இது யாரும் சினிமாவில் செய்ய மாட்டான். விநியோகம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு முதல்ல ஒரு 1 lakh கொடுங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். இவனே அந்த 1 lakh இருந்தால் ரிலீஸ் பண்ணிவிடுவான் படத்தை. இது ஒரு புரோக்கர். சினிமா நடக்குது பாருங்கள், அக்கிரமம், அப்படி அக்கிரமம் நடக்குது. அதாவது முதலீடு இல்லாமல் வாயை முதலீடாக வச்சு மட சொல்கிறான் பாருங்கள், அவெல்லாம் பழிச்சிக்கிறான். சினிமாவில் யாரெல்லாம் முதலீடு போட்டு படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் தோற்று போகிறான். நிறைய பேர் காணும். அன்புச்சை தம்பி அவர் லைஃப்பில் இந்த 3 ஆண்டில், இன்னும் பல ஆண்டில் எத்தனை ஆயிரம் பேரை பார்த்துருக்கோம் நாங்கள். ஆளே காணும். எல்லாத்தையும் இழந்து படம் எடுக்க ஆர்வத்தோடு வர்றாங்க, நேர்மையாக பண்ணுறாங்க. ஆனால் கூட சேர்றவன் ஏமாற்றி க்ளோஸ் பண்ணிட்டு அவனும் நல்லா இருக்கானா, அவனும் நல்லா இல்லை. ஆக ஒரு தயாரிப்பாளர் தான் எடுக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த முதலீடு திரும்ப வந்தாலே அவன் மறுபடியும் படம் எடுப்பான். தயாரிப்பாளருக்கு உள்ள வியாதி என்ன தெரியுமா? ஒரு படம் எடுத்துட்டா அதோட விட மாட்டோம், அரிச்சிக்கிட்டே இருக்கும். படம் எடுக்கணும். அதுக்கு போட்ட முதலீடு வந்தாலே போதும், லாபம் வரணும்னு இல்லை, அடுத்த படம் தான் எடுப்போம். அதனால் என்னென்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வேலை. நான் இந்த பெரிய நடிகனை பற்றியெல்லாம் நான் பேசலை. கோடியாக வாங்குறாங்க, அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அன்னன்னைக்கு தொழில் செய்து இதன் மூலம் வாழ்க்கை நடத்தி குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறானே, அந்த தொழிலாளி நல்லா இருந்தா, முதலாளி நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும். முதலாளி நல்லா இருந்தால் படம் எடுப்பான், படம் எடுத்தால் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா அவன் குடும்பம் நல்லா இருக்கும், சினிமா நல்லா இருக்கும். இப்போ கூட ஒரு படம் யூத், சின்ன படங்கள்லாம் ஜெயிக்கலான்னு கேட்குறோம். இந்த 2 வருஷத்தில் பார்த்தா பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள் பெரிய லாஸ். ஆனால் ஒரு 100க்கு ஒரு 5 சின்ன படம் தப்பிச்சு பெரிய லாபம். யூத்து கணக்கு சொல்கிறாங்க, ஏறக்குறைய 90 கோடி கிட்ட லாபம் வந்திருக்கான். சந்தோஷமாக இருக்கு. அதுவும் நம்முடைய அருமை தம்பி கருணாசுடைய பிள்ளை அவன் பண்ணியிருக்கான், சின்ன பையன். அதான் நம்ம அன்புச்செல்வி சொன்ன மாதிரி திட்டமிடல்,
செயல்படுத்துதல், ஒழுக்க நெறியோடு வாழ்தல். அதை பண்ணுற எல்லாரும் ஜெயிக்கலாம். ஆனால் கூட சேர்க்குறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை சேர்த்துங்க. மோசக்கார பயல்கள் சினிமாவில் நிறைய இருக்கான், நிறைய. அதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்க. இந்த பல கோரிக்கைகள், அற்புதமான கோரிக்கைகள், இந்த சினிமாவுக்கு தேவையான கோரிக்கைகள் பாஸ் பண்ணார். அந்த திட்டம் மைண்டில் ஓடி இருக்கு பாருங்க. இந்த 3ஆம் ஆண்டில் ஒரு ஆர்கனைஸான ஒரு மீட்டிங், இந்த மீட்டிங்கே ஒரு ஆர்கனைஸ்டா. ஆக அன்புச்செல்வன் அவ்வளோ அழகாக ஒரு காரியத்தை பண்ணுவார். பேசுகிறத உணர்ச்சி வசம் பேசுவார், தெளிவாக அடிப்பார். எதையுமே திட்டமிட்டு செய்தல் தம்பியுடைய அருமை செயல். அவர் வாழ்க. அவர் வளர்த்திருக்கிற இந்த சங்கம் நம்ம எல்லோருடைய ஒத்துழைப்போடு பெரிய லெவலில் வந்தால் சினிமா நல்லாயிருக்கும், சின்ன ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. ஆகவே இந்த விழா நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய தீர்மானங்களை இப்போ அரசு யாருன்னு தெரில, யாரை கேட்டாலும் உனக்கு தான் ஓட்டு போட்டான்னு சொல்லுவாங்க. யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். கொடுக்கட்டும். ஒருத்தர் சொல்றாரு, எல்லாரும் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா ஏழை ஒன்றுமே இல்லாதவர், அவர் ஒன்றுமே இல்லை, அதனால் அவர் கொடுக்க மாட்டார். மற்றவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஒன்று தெளிவாக இருக்கணும். வாங்காத யாருக்கிட்டையும். நான் என்ன சொல்கிறேன், வாங்காத, யாருக்கும் வாங்காத. என்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், ரைட், நல்லது. யார்கிட்டையும் வாங்காதீர்கள் பொதுமக்களே அப்படின்னு சொல்லலாம். யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு போடுங்கன்னா அப்போ தப்பாயிடுச்சு. அங்கே வாங்கிக்க சொல்லிட்டியே. நான் பொதுவாக சொல்கிறேன், யார் ஏதெல்லாம் அரசியல் தம்பி தொட்டதால் நான் கொஞ்சம் தொட்டேன், ஆனால் பேரை சொல்ல யாருன்னு. எனக்கு யாராக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம சினிமா உலகை சார்ந்தவர்கள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி. ஆனால் நல்லது பண்ணணும். எல்லாம் வந்த வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருந்தால் அந்த வடை காக்கா கூட எடுக்காது என்பதை சொல்லி இந்த அற்புதமான விழாவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த என் அருமை தம்பி அன்புச்செல்வனுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விருதை கொடுத்துடலாம். அடுத்தபடியாக திரு மேக்னா அவர்களுக்கு திரு அன்புச்செல்வன் ஐயா கரங்களால நடிகை மேக்னா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் விருது. அடுத்தபடியாக உயிர் மூச்சு படத்தின் தயாரிப்பு. எல்லோரும் வளர்த்த கரகோஷம் உங்களோட அவங்கள ஆதரிச்சு இந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்தபடியாக நடிகர் கூல் சுரேஷ். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் அன்னைக்கு கூப்பிட்டு அவங்க பப்ளிசிட்டி பண்ண சொல்லுங்க.
இப்போ நான் சொன்னல, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மேடமுக்கு தான். என்கிட்ட வந்து சொல்கிறாங்க 3 படம் எடுத்திருக்கேன், முந்தா நாள் ஒரு பூஜ்யம், அதுக்கு முன்னாடி ஒரு பூஜ்யம், ஷூட்டிங் முடிஞ்சிருச்சான், ப்ரமோஷனுக்கு நான் வரணுமா. வாங்க, சந்தோஷம். அப்படிலாம் இல்லை, நான் ஷூட் நடந்துட்டு இருக்கும் போதே நான் இவர் வந்து கூப்பிட்டேன், இவர் பிஸியாக இருந்தனால வரலன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கூல் சீரியஸ் பேசுறது நல்ல மனசு, எல்லாம் கூப்பிடுங்க, கரெக்டாக காசு கொடுங்க, ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க. இவ்வளோ கேட்குறேன், இவ்வளோ கூட சொல்லி கொடுங்க. நீங்களா கொடுத்து நாளை ஏமாந்தா அது நான் பொறுப்பு இல்லை. அடுத்தபடியாக நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளோட வக்கீல் தான் அவரு. அடுத்தது ஆன்டி கரப்ஷன் திரு பாபு ஐயா அவர்களை விருதை பெற அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு தவமணி அவர்களுக்கு அடுத்த சிறப்பு விருது. ஒரு வழி, அந்த வழியில என்னைக்குமே ஸ்டிக் ஆகி எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோட பேசக்கூடிய நடிகை மற்றும் பிரபல பொலிட்டிக்கல் அட்வைசர் அப்படின்னு சொல்லலாம். அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மதுவதி மேம், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். மேம், உங்களை பற்றி பேசும்போது எனக்கே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகுது, அந்த அளவுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வீற்றிருக்கும் மிகப்பெரிய சினிமா உலகத்தின் ஒரு ஜாம்பவான் ராஜனையா அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் திரு அன்புச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் என் நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும், இங்கே இருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும், எனக்கு எல்லாருடைய பேரையும் இப்போ தான் அறிமுகமாச்சு, அதனால நான் சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப அண்ட் இங்கே காம்பியர் பண்ணுற இவங்களுக்கு சொல்லணும், நல்ல தமிழ் பேசுகிறாங்க, அதனால் உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கான்னு எனக்கு தெரில. ஏன்னா ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறீங்க, அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அதே தமிழை பேசிக்கிட்டு இருங்க. என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பேச்சில் இருக்குது. ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. அண்ட் நான் இந்த சங்கத்தோட எனக்கு கொஞ்ச நாளாக தான் தொடர்பு. திரு சரண் அவர்கள் மூலியமாக தான், சரண் எனக்கு பிஆர் ஒர்க் பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு வந்து இந்த சங்கத்தோடைய ஒரு அறிமுகம், ஒரு தொடர்பு கிடைச்சிது. அது கிடைச்சது நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நான் பார்க்குறது வந்து உண்மையான உழைப்பாளிகளை இங்கே நான் பார்க்குறேன் இந்த சங்கத்தில். இது இந்த சின்ன படம் பெரிய படம் கான்செப்டே எனக்கு வந்து பிடிக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாலாம் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் 3 ஷிஃப்ட் நடிப்பாங்க. சிவாஜி கூட நடிப்பாங்க, ரஜினி கூட நடிப்பாங்க, கமல் கூட நடிப்பாங்க, புதுசாக வந்த ஹீரோ கூட போய் நடிப்பாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் படம், நல்ல படம், நல்ல கதை, நல்ல யூனிட், நல்ல தயாரிப்பாளர், நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஆர்டிஸ்ட், இதுதான் இருந்துச்சு. இப்போ தான் இந்த கான்செப்ட் சின்ன படம் பெரிய படம் ஏன் இது வந்துச்சு, இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிற அளவுக்கு இந்த பாகுபாடு வந்திருக்கு. அது எனக்கு கொஞ்சம் கூட அதில் எனக்கு ஈடுபாடே இல்லை, எனக்கு அது பிடிக்கலை. பட் என்ன பண்ணுறது, ஒரு படம் 300 கோடி கிட்ட செலவு பண்ணுறாங்கன்னா அது பெரிய படம் ஆகிடுது. அந்த படத்தை தப்பாக லீக் வேறு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து சின்ன படம் கூட எடுக்க முடியாத அளவுக்கு திவாலாகி வீட்டில் உட்கார்ற நிலைமை வருது. இப்போ சமீபத்தில் நடந்தது அதுதான். நான் எந்த படம்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா ஆச்சு இன்னும் 5 நாள் நான் ஒரு விரதம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், அரசியல் பேசக்கூடாதுன்ட்டு. நாளைக்கு எக்ஸிட் போல் வேறு, அதனால் யார் என்ன பேசினாலும் பதில் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு வைராகியத்தில் நான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். பட் இங்கே பார்த்தா நல்ல கதைகள், நல்ல கரு, நல்ல களம் இந்த மாதிரி இடங்களில் தான் கிடைக்கிது. ராஜனையா சொன்ன மாதிரி அந்த யூத்துங்கிற படத்துக்கு இவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு. அந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் நம்ம பார்த்தா பெரிய ஹீரோஸோடைய படம் கூட டோட்டல் ஃப்ளாப் ஆகி, எங்கேருந்தோ வந்த ஒரு படம் வந்து எக்ஸ்ட்ரா தேட்டர்ஸில் எக்ஸ்ட்ரா ஷோஸ் போட்டு பெரிய ஹிட் ஆகி அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல ஒரு
ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த சங்கத்துக்கு வேணுங்கிற நலத்திட்டங்களை எந்த அரசாங்கம் தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டோட தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சிடும். அது யார் வராங்களோ, ஏன்னா இவங்க கேட்டிருக்கிற எல்லா கோரிக்கைகளும் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள். எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவங்க வந்து இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் யார் வராங்கன்னு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் கோரிக்கை போடலை. இந்த சங்கத்துக்கு என்ன கோரிக்கை தேவையோ அதை முன்கூட்டியாகவே ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு இந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். பெண்களுக்கு இதில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ரெக்னென்ட் விமனுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ஒரு கோரிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. நிறைய நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெண்கள் இப்போ வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற செட்டப் இல்லை. தமிழ்நாடு பூராவே பெண்களுக்கு ஏற்ற செட்டப் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் நான் இப்போ திருப்பி அரசியலுக்குள்ளே போகல. சினிமாவில் பார்த்தாலுமே பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய கிடைக்கிறது இல்லை. கழிவறை உட்பட பிரச்சனைகள் இருக்குது. பட் அந்த மாதிரி இருக்கிற இந்த நேரங்களில் ப்ரெக்னென்ட் விமனுக்கு நீங்கள் கேட்டிருக்கிற இந்த விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அது நான் ரொம்ப சந்தோஷமாக நான் அதை பார்க்குறேன். எங்கள் குடும்பம் பல வருஷமாக நாடகத்துலேயும் சினிமாலேயும் தான் நாங்கள் ஊறி போய் இருக்கோம். நான் போன தடவையும் இங்கே வந்தபோது அதை தான் சொன்னேன், இந்த தடவையும் சொல்கிறேன். அந்த அம்மாவா எங்கள் படத்துலலாம் நடிப்பாங்களா? இது ஒரு கேள்வி ஒன்று. அந்த மாதிரிலாம் ஒன்று எனக்கு எக்ஸ்ட்ராவாக 2 கொம்பெல்லாம் முளைச்சிடல. நாங்கள் நாடக நடிகர்கள் முதல்ல. இதோ அந்த வரிசையில் இருக்காங்க பார்த்தீங்களா, கலைஞர்லேருந்து ஆரம்பித்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, எம்ஆர் ராதா, ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் உட்பட மேடை நாடகத்திலேருந்து தான் அத்தனை பேரும் சினிமாவுக்கு வந்தாங்க. அத்தனை பேருக்கும் சினிமாவில் கிடைச்ச வாய்ப்பு மேடை நாடகத்திலேருந்து தான். அதில் ஜெயலலிதா அம்மா எங்கள் குழுவில் அவங்க கரியர் ஆரம்பித்தாங்கங்கிறத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்க அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்தோட பழகினவங்க. ஒருத்தர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே, அதனால் அது வேற. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நாடக நடிகர்கள் என்றைக்குமே கதை களம் நல்லா இருந்தால் நாங்கள் வந்து நடிப்போம். சம்பளம் முக்கியம்தான், ஆனால் நாங்கள் வந்து யானையை கொண்டு வா குதிரையை கொண்டு வான்னு கேட்க மாட்டோம். நியாயமான சம்பளம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக வந்து நடிக்க நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்குது. நான் மட்டும் இல்லை, எங்கள் நாடக உலகத்தில் பல நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரீடேக் பிரச்சனை, கேரவேன் பிரச்சனை, சீன் போடுற பிரச்சனை, 6 அசிஸ்டண்ட் பிரச்சனை, இதெல்லாம் இல்லாமல் போகும். அதெல்லாம் கம்மியாச்சுனாலே பாதி பட்ஜெட்டு கம்மியாயிடும் ஒரு சினிமாவுக்கு. அதனால தயவு செய்து மேடை நாடக நடிகர்களை பயன்படுத்துங்க. அதுக்கு இந்த சங்கத்துக்கு என் சார்பாக நான் என்ன உதவி செய்யணும்னாலும், நான் மட்டும் நடிகை இல்லை, என்னை சுற்றி நிறைய மேடை நாடக நல்ல நடிகர்கள் இருக்காங்க, அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் நான் தயார். நீங்கள் யூஸ் பண்ணிக்க தயாராக இருந்தால் நடிகர்களை கொடுக்க நாங்கள் தயார், நடிக்கவும் நாங்கள் தயார். நான் அதுதான் அன்பு செல்வன் ஐயாட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். போதும் ஆச்சு 4ஆம் தேதி 12 மணிக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா யார் அரசாங்கத்தை அமைக்கிறாங்களோ நம்ம பொழப்பை பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் பிழைக்க முடியும். அவங்க வந்தால் என்ன, வரலன்னா நமக்கு என்ன. நம்ம வேலையை பார்க்கணும், வேலைகளை செய்வோம், நல்ல படங்களை தயாரிப்போம், நேர்மையாக இருப்போம், நாணயமாக செயல்படுவோம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், கண்டிப்பாக நடக்கும், நல்லதே நடக்கும். அது தமிழ் சிறுபட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கே நிறைய நல்லது நடக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு மேலே நான் அரசியல் பேச மாட்டேன். கண்டிப்பாக என்னை இந்த நிகழ்ச்சிக்கு என்னை மதித்து என்னை அழைத்ததுக்கு நான் முதல்ல அன்பு செல்வன் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எந்த நிகழ்ச்சிக்கும் நான் வருவேன். உங்களுக்கு என்ன சப்போர்ட் என் சைட்லேருந்து ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்கு வேணுமோ, ஃப்ரம் மை சைடு, என் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் கலைஞர்களின் சார்பாகவும் கொடுக்க நான் என்றைக்கும் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். இருக்கேன் இங்கே சங்கத்தில் என்ன செய்யணும், சங்கம் என்ன செய்யுதுன்னா அவங்க பேசுனாங்க. சங்கத்துக்காகவும் சங்க உறுப்பினர்களுக்காகவும் கோர்ட்டில் பேசுறதுக்கு நான் இருக்கேன். இங்கே சங்கத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. சங்க உறுப்பினர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணனுக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு பிரச்சனை சொன்னாங்க, அன்னைக்கே அதை இரவோட இரவாக இருந்து நின்று பிரச்சனையை சரி பண்ணிட்டு போனோம். அதுபடி நிறைய விஷயங்கள் அண்ணன்ட்ட நாங்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம்.
சங்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை பண பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை, இல்லை காவல்துறையால் பிரச்சனை எதுனாலும் நீங்கள் கூப்பிட்டா அங்கே வழக்கறிஞர்கள் வருவாங்க. அதுக்கு நாங்கள் முழு சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அன்பு செல்வன் அவர்களே, இவ்வளவு நேரமும் நம்மோடு உரையாற்றி கலைந்து சென்றிருக்கின்ற ஐயா ராஜன் அவர்களே, சகோதரி அவர்களே, மற்றும் இங்கு குழுமி இருக்கின்ற திரைப்படத்தினுடைய அனைத்து கதாநாயகர்கள் எல்லாருமே தொழிலாளர்கள், எல்லாரும் கதாநாயகர்கள் தான். அப்படிங்கிறதுல உங்கள் அனைவரையும் எனது மனப்பூர்வமான மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் என்ற உங்களுடைய சீரிய முயற்சியோடு சிந்தனையோடு இந்த தொழிலுக்கான மிக உயர்ந்த ஒரு உத்தேகமான ஒரு திட்டத்தை அரசுக்கு எடுத்து வைத்திருக்கின்றார்கள். வழக்கறிஞர் சொன்னார், நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்வேன், காவல் நிலையத்தில் பார்த்துக்கொள்வேன் என்று. மற்றும் சங்கத்தின் சார்பாக சங்கத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இருப்பினும் இந்த இடத்தில் பேசுவதற்காக நான் வரவில்லை. என்னை கட்டாயத்தின் போல் அன்பு கட்டளையின் பேரில் இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியதன் காரணமாக இந்த இடத்தில் ஏற்றப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் எந்த அரசு வந்தாலும் இந்த கோரிக்கையை நமது நலச்சங்கம் மூலம் உருவாக்கி இதை நிரூபித்து மக்களுக்கு உருவாக்க என்னால் முடிந்த உழைப்பையும் ஒத்துழைப்பையும் தருவேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகப்பெரிய சப்போர்ட் என்னோடய அண்ணன் ஒரு 2-3 வார்த்தை பேசணும். அவர் லேட்டாக வந்தாலும் கூப்பிட முடியல. இங்கே 2 வார்த்தை பேசுவார், அழுவார். கொஞ்சம் பேசிட்டு போயிரு. வா. ஆமாம், எங்கள் அண்ணன் அழுவார், திடீர்னு சும்மா சொன்ன அப்போ நல்லா பேசுவேன். இல்லை, நான் இது பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. பேச வேண்டியவங்க எல்லாருமே வந்து எவ்வளோ சிறப்பாக அருமையாக பேசணும்னு பேசிட்டாங்க. சினிமா வந்து வரணும்னு சொல்லிட்டேன். இல்லை சினிமாவில் நடிகன்னு வந்துட்டான். அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இருந்து எல்லாம் பண்ணிட்டான். இந்த அளவு. நன்றி, வணக்கம். அதுக்கு லிஸ்ட்டில் போடலங்க. அடுத்ததாக திரு எம் அருண் ராஜேஷ் கொடுத்துடலாம். விருது பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு டி சபாபதி அவர்கள். சபாபதி இருக்கீங்களா? இப்போ சும்மா உட்காந்து எதுக்கு பண்ணிடுறீங்க? இப்போ உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறோம், உங்களுக்கு கை தட்டணும்ல. எல்லாம் கை தட்டுங்க. நம்ம நிர்வாகம் தான் இருக்கீங்க, எல்லாம் யோசிச்சு இருக்கீங்க. இல்லை இதுக்கு வந்துருக்கீங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துருக்கீங்க. செல்லை ஃபஸ்ட்டு எல்லாம் சைலண்டில் போடு. அவார்டு கொடுப்பேன். கூல் சேல்ஸ் பேசுகிறதுக்கு யார் சைலண்டாக இருக்கு? எல்லாம் அருமையாக பேசுவாப்புல. புகுந்து விளையாடி இப்போ மைக்கை கடிச்சு தின்றுவாப்புல. கம்முன்னு இருங்க. திரு சபாபதி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைய முடியவில்லை. அந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக அவரோட தந்தை வந்திருக்காரு. அடுத்தபடியாக திரு டோம்னிக் ஆண்டனி விஜய் அவர்களை மேடை கழிக்கிறோம். இருக்கீங்களா? இங்க இருக்காரு. இருக்கீங்களா? இங்க இருக்காரு. வணக்கம். இந்த மாலை வேளை வந்து நிறைய பேருக்கு ஒரு பொதுவான நார்மலான ஒரு மாலை. சங்கத்து உறுப்பினர்களுக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மாலை. ஏன்னா கடந்த 2 மாதங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குடும்பத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரியே ஒரு ப்ரிப்பரேஷனோட தலைவர் இது விஷயமா பேசிட்டு இருந்தார். ஒரு ஊர்லேருந்து மக்கள் கிளம்பி வர அளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து வர அளவுக்கு இருக்குன்னா அவர் மேலே உள்ள அன்பு, அது மட்டும் இல்லாமல் சங்கத்து மேலே உள்ள ஈடுபாடு, தங்களோட ரெப்ரசன்டேஷனை காட்டுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால தான் தலைவர் வந்து எல்லாருக்கும் ஒரு சிறிய விருந்து உபசரிப்போடு பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். சிறு முதலீட்டு படங்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுற மாதிரி இந்த ஈவெண்ட் ஒரு சிறிய ஸ்பேஸில் நடந்தால் கூட ஒரு கிராண்ட் சக்ஸஸாக இருக்குன்றது ஒரு 6 மணிக்கு ஒரு ஹவுஸ்ஃபுல் போர்டு பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. சிறு முதலீட்டு படங்களுக்குள்ள சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம மேடையில் இருந்த
சீனியர்ஸ் லெஜெண்டரி கெஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போது என்னென்னா சரியான ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ யூத் படத்தோட ஹிட்டாக நம்ம எல்லாரும் பேசுகிறோன்னா அந்த படம் இன்றைக்கி ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸ்ட்ராட்டஜி ரிலீஸ்க்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ணாங்க, அது எப்படி ரீச் ஆச்சுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணோன்னா அது நமக்கு தெரியும். நாமளும் அதை பண்ணணும். அது பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சங்கத்தில் வந்து நிறைய ஹிட்டுகள் உருவாகும், மிக விரைவில் உருவாகும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு எங்கள் தரப்பிலிருந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக விநியோகத்துக்கு படத்தை வெளியிடுறதுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இந்த சங்கம் அறிவித்திருக்கிறதுல நம்ம மகிழ்ச்சி. தலைவருக்கு நன்றிகள். தென் இது சிறு முதலீட்டு படம், ரொம்ப சின்ன குரூப், சின்ன பட்ஜெட், சங்கத்தில் செய்கிறதுக்கு சின்ன ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது இப்போது அடுத்த லெவலில் எவாலுவேட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதில் லீகல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் கண்ணதாசன் அவர்கள் இதில் சொல்லியிருந்தார். லீகல் சப்போர்ட்டும் சரி, எங்கேயுமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தலைவரே எப்போவுமே பெரிய ஸ்ட்ராங். எந்த ஒரு இஷ்யூன்னு வந்து நின்னாலுமே அவரே முடிச்சிருவார். லீகல் ஒரு கோர்ட்டுக்கு போகணும் அந்த மாதிரி விஷயம்னா அதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கப் இருக்குன்றதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். இதே மாதிரி இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்த விஷயங்களும் நடக்கணுன்றதுக்காக இந்த முப்பெரும் விழாவை அழகாக வெளியே காட்டியிருந்தாங்க. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். நிறைவேற்றாமல் அவர் விட மாட்டார். அந்த வைராக்கியம், வீராப்பு உள்ளவர். ஏன்னா தோல்வியிலேருந்து ஆரம்பித்தவர், சினிமாக்களை வந்து ஏமாந்து ஆரம்பித்தவர். அதனால் யாரும் ஏமாற விடக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவாக இருக்கார். அதே வகையில் தான் எங்களையும் கூட சேர்த்துருக்காரு. பெருமைப்படுறேன். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நிச்சயமாக அன்பு செல்வன் ஐயா வந்து துணிந்து பல விஷயங்களை வந்து சங்கத்துக்காக பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பல கோரிக்கைகளை வந்து பாஸ் பண்ண நமக்கு முன்னிறுத்திருக்காரு. ஸோ அவருக்காக என்னன்னா நேத்து விஜய் சாருக்கு அங்க வீரவேல் கொடுத்தாங்களா, அதே மாதிரி இவரை கொடுத்தாங்க. 31ல எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. 2 பேருக்கு போட்டியா? 2 பேருக்கு தான் நடுவுல போட்டி. நான் கூட ஓகே. கண்டிப்பாக சொன்ன மாதிரி அடுத்த 5 ஆண்டு காலம் நம்ம கோரிக்கை ஏற்றவில்லை என்றால் இதே வாரோட கட்சி ஆரம்பிக்கும். உங்களோட கட்சி ஆரம்பிக்கல, வாரோட சங்கத்தை சார் அருள் பிரகாஷ் சார் அருள் பிரகாஷ் மூத்த பையன் தமிழ்நாட்டிலே அனைத்து காலங்களில் இருக்கா நல்லா கேட்டு. ஹலோ, ஆன் பண்ணுங்க. இவர் பேர் வந்து அருள் பிரகாசம். எங்கள் ஊர் பக்கம் தான் நாகப்பட்டினத்தில் 40 ஏக்கரில் 10,000 கோடி ஏக்கரில் ஒரு காலேஜ் கட்டியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை, தங்கமான மனிதரை, சங்கரா சங்கரா அரகர சங்கரா சங்கரான்னு ஒரு படத்தை எடுக்க வச்சு 35 லட்ச ரூபாய் கோட்டையை விட்டுட்டு அதில் 3 பவுன் செயின் வாங்கி ஏமாற்றிட்டு வரல. ஏமாற்றி அதுக்கு வந்து லெட்டர்லாம் கொடுத்து ரெடி பண்ணி நாகப்பட்டினம் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். இவர் கொஞ்சம் வேண்டாம், மனசாட்சியோட கொஞ்சம் வெயிட் பண்ண தலைவரே யோ எப்போ பார்த்தாலும் அரகர சங்கர சத்தம் போட்டுருந்தேன். இன்னைக்கு ஸ்டேஜில் பேசுனாரு. இப்போ சொல்லுவார் 35 லட்சம் 2000 4000 30 லட்சம் 3 பவுன் செயின் நீ 3 லட்ச ரூபா அதுவும் போயிடுச்சு. லெட்டர் நின்று அப்படியே எழுதி வச்சுருக்கேன். இப்போ உண்மையாக சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும், சௌரியமாக இருக்கணும். எனக்கு வந்து நான் ஏமாந்த இப்போ அன்பு செல்வன் சாரும் ஏமாந்து தான் வந்தார். படிக்கட்டு வந்து ஏமாற்றம் தான். ஆனால் அதில் வெற்றி வந்து பெருசாக அடைக்கும். நான் பணத்தெல்லாம் ஏமாதில் அடித்து ஓட விட்ருவேன். கஷ்டப்பட்டு ஏமாந்து வந்தேன். பணத்தெல்லாம் கொடுத்தோன்னா வீட்டில் பூந்து கல் வரைக்கும் ஜல்லி வரைக்கும் அள்ளி எடுத்து வந்துடுவேன் வீட்டுக்கு. அன்பு செல்வன் சாரும் ஏமாந்து வந்திருக்காங்க. ஏமாறத்துல தான் ஃபஸ்ட்டு படிக்கட்டு நம்மளுக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டு 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 இப்போ மனசு அதிகங்கிற ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படம் வந்து நம்ம திரை சங்கத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் நடக்கிற சம்பவமாக இருக்கும். அதை பார்த்தீங்க அந்த கதை அந்த மாதிரி இருக்கும். ஏன் சொல்லுன்னா அவ்வளோ நல்ல மனிதர் ஒருத்தர் ஏமாற்றிட்டே இருக்காப்புல இன்னும் பொறுமையாக இருக்காரு. ஏன்னா என்ன நைனா
நைனா அந்த காசு என்னாச்சு நைனா பாரு நான் உடனே அரகர சங்கரா அரகர சங்கரா சிரிப்பாரு அதை போய் சார் இவர் படம் பண்ணியிருக்க ப்ரொடியூசருங்களா படம்? தமிழ்நாட்டில் இதுதான் பெரிய காலேஜ். அடுத்து படம் பண்ணுறீங்களா சார்? உங்களுக்கு நான் இப்போ தண்ணிலாம் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதான் பண்ணுவாரு பேசிக்கிறேன். எல்லாரும் சொல்ல பாருங்க. ஆனால் பணத்தில் இருந்தே எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பாக்கெட்டில் உள்ள பணத்தை அவங்க பாக்கெட்டுக்கு வர்றது பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்து ஒவ்வொரு செயலும் செயல்பட்டு ஒவ்வொரு காசும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வலி வேதனை எல்லாம் தெரியும். அதனால் நீங்களாம் எச்சரிக்கையாக இருந்து ஒவ்வொரு காசும் உழைச்சி சம்பாரிச்ச சொத்து. அதனால் நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருந்து பணத்தை சேமித்து தயாரித்து நல்ல வெற்றி அடைங்க. ஆண்டவன் வந்து நல்லவங்களை தோக்கடிக்க மாட்டார், நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். இந்த பணத்தை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அன்பு செல்வன் சார் சொன்னாப்புல ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டோம். அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள்ட்ட 2 வருஷம் இருக்குது. ஆனால் அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரோஜ்குமார்ங்கிறவர். சரோஜ்குமார் அவர் சங்கரா படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு தான் எனக்கு குரு. எப்படி ஏமாற்றணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி வாழணும்னு நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் மனசு இருந்தாச்சு இப்போ வந்திருக்கு. அதில் நான் ஜெயிச்சு காட்டுறேன். தேங்க்யூ பாய். நிச்சயமாக அதனால தான் நான் சொல்கிறது. ஏன்னா சென்னையில் வச்சு எவனிட்டு போய் கதை சொல்ல போய் சென்னையில் அத்தனை பேருமே புடிச்சிட கிடையாது, ஏமாத்திரம் தான் இருக்கான். கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த மாதிரி படம் எடுக்க போங்க, அங்கே படம் புதுசில் படம் எடுக்க வர்றாங்க. இங்கேயும் சில பேர் போய் ஏமாற்றி கூப்பிட்டு வரோம். அதனால் இவர் சொன்ன மாரி தெளிவாக நல்ல புடிச்சு எடுத்து படம் எடுத்திங்கன்னா ஜெயிக்கலாம், நல்லபடியாக ஜெயிக்கலாம். நன்றி 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 நம்மளுடைய அருள்பிரகாசத்துக்கு. அடுத்தபடியாக திரு ஜெயத்தில் 10 வருஷமாக 10 வருஷமா கூட வச்சு 12 வருஷமாக இருக்கார். அங்கே 3 படம் எடுத்து ரிலீஸ் பண்ணார். இருந்தாலும் என்னோடய சங்கத்தில் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அன்பாக பாசம் வந்தார். அந்த சங்கம் குடிச்சா குடிக்க தெரியாது. எங்கள் சங்கம் சேர்ந்த உடனே 2 படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாரு. 3ஆவது படம் முடிச்சிட்டாரு. அவருக்காக எங்களோட சங்கத்துக்காக நன்றியை சொல்லி இந்த சீல்டை கொடுக்குறோம். நன்றி நன்றி. அடுத்து திரு ஏ ஜனகன் அவர்கள். மறந்து போயிட்டே இருப்பான். ஆனால் தோத்தவன் ஜெயிச்சானா எல்லாரும் நினைப்பாங்க. ஒரே காலத்துல தான் ஒவ்வொரு வருஷம் சீல் கொடுக்குற என்னத்தை கொடுக்குற யாரும் நினைக்காதீங்க. இவர் மாரி பாருங்க எவ்வளோ அருமையாக அந்த உண்மையை சொல்லி பேச பாருங்க. அவரோட கனவு நீ 40 லட்ச ரூபா கிட்ட அவர் பென்ஷன் வந்திருக்கும். எல்லாத்தையும் சினிமாலே விட்டு எடுத்து காலி பண்ணிருக்காருல. இதான் சினிமா என்ன கண்டிப்பாக ஜெயிப்பார் ஐயா. திரு தமிழ்வாணன் அவர்கள். கிளாசிக் பாபு அவர்கள். வந்துட்டான். அடுத்து ஃபைட்டர்ஸோட பேர் நிறைய இருக்கும். குடிப்பழக்கம் உடைய நீங்க பாடியா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பு சங்கத்திலிருந்து எனக்கு ஒரு சிறந்த பாடலாசிரியர் கொடுத்ததுக்கு தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. சாரோட படத்தில் எண்ணஞ்சை தொட்டாய படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். குடி 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 குடிய கெடுக்கும், குடி குடிய கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், புகை பழக்கம் நுரையீரலை அழிக்கும். இதை சொல்லி சொல்லி விற்கிதோட அரசாங்கம் நமக்கு. ஆனாலும் திருந்தாம குடிக்கிறோமே எதுக்கு? ஒருத்தனுக்கு குடும்ப சண்டடா, ஒருத்தனுக்கு காதல் தோல்விடா, ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு வாழ்க்கை விரக்திடா. சந்தோஷத்துக்கும் குடிக்கிறோம் மச்சி, காலை கிடைச்ச சந்தோஷத்துக்கும் குடிக்கிறோம் மச்சி. சரி, ஒரு சில வரிகள் மறந்துருச்சு. பரவாயில்ல, அருமையான பாட்டு. நீங்கள் யூடியூப் பற்றினா வரும். அது நான் அருமையாக பாடுவேன். அது பாட பேரே மறந்துட்டார், நான் நல்லா பாடுவேன். ஓகே. திரு சரண் அவர்களுக்கு. பண்ணோம்
திரு மணிகண்டன் சாதனை படைக்கிற சங்கம், சரித்திரம் படைக்க போகிற சங்கம். இங்கே இருப்பவர்கள் ஐயா அவர்களுடைய நீண்டகால நெடுங்கால ஆசையை போல் அரசியலில் நின்று இந்த தமிழகத்தை, இந்த அகில இந்தியாவை ஆளப்போகிற தலைவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நிச்சயமாக அது ஒரு காலத்தில் நடக்கும். நிச்சயமாக அது ஒரு காலத்தில் நடக்கும். ஐயா இந்த சங்கத்தை சாதாரணமாக அமைக்கவில்லை. 35 ஆண்டுகள் அடிபட்டு நொறுக்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதை போல ஏமாற்றப்பட்டு, இது நாம் ஏமாடி குடும்பம், ஏமாற்றப்பட்ட குடும்பம். ஆனால் இது ஏமாறாத குடும்பம், ஏமாற்றுபவர்களை விரட்டி எடுக்கும் குடும்பம். அந்த வகையிலே அத்தனை சட்ட திட்டங்களை உருவாக்கி நமக்கு ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை உருவாக்கி உயிர் மூச்சு தயாரிப்பாளரான என்னை உயிரோடு வைக்க ஐயா தான் காரணம். அந்த மாதிரி ஒரு சங்கத்தில் நம்ம சாப்பாட்டுக்கு ஓட போறது இல்லை. இந்த சிறிது நேரம் கூல் சுரேஷ் பேசுனா கூட்ட விட்டு பறவைகள்லாம் பறந்து போயிடும். அதனால அதுக்கு முன்னால நான் இந்த சின்ன எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்க பக்கத்துல இருந்து மட்டும் வரல, அத்திமரப்பட்டி, ஆறுமுகநேரி, அப்படி அம்பாசமுத்திரம், எல்லா இடத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்கிடுங்க. தயவு செய்து கொஞ்சம் இவ்வளவு நேரம் பொறுமை காத்துட்டீங்க, இந்த நேரம் பொறுமைங்க. ஐயா சாதாரண தலைவர் அல்ல, அவருடைய அத்தனை பதிவுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீரும் சிங்கம் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த தலைவரும் எந்த சங்கத்திலையும் யாரும் இப்படி கிடையாது. நம்ம இன்னைக்கு ஏமாற்றப்பட்ட குடும்பமா இருந்தாலையும் எல்லாரையும் எழுந்து நிற்க வைக்க போறார். இது 3 ஆண்டு சங்கம் மாதிரி தெரியல எனக்கு பார்க்க. 30 ஆண்டுகள் நடந்த ஒரு பெரிய அனுபவப்பட்ட பக்குவப்பட்ட சங்கத்தின் அத்தனை அறிஞர்களை பார்க்கும். நான் பாருங்க, அசால்ட்டு மதுரெல்லாம் இருந்தா இப்போ டூப் இல்லாமல் என் மேலே பாஞ்சிருவாரு. இந்த பசி நேரத்தில் இப்படி போட்டு தொந்தரவு பண்றாருன்னு. அதனால தயவு செய்து, நான் ஒரு சாதாரண விவசாயி தான், ஆனா இங்க ஜீனியஸ், ஜாம்பவான், தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க, பெரிய பெரியவங்களா இருக்கீங்க. இதோ ஒரு அடர்ந்த காட்டுல அணில் பாட்டமா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி இவங்க பேரை சொல்றதுக்கெல்லாம் அருகதை கிடையாது. ஒரு 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 விவரத்தை சொல்லுங்க. உங்கள்ட்ட நான் படிச்சு சொன்னேன்னா கண்டிப்பா என்னைய பயன்படுத்துங்க. இவர் ஒரு இயக்குனரை அறிமுகப்படுத்தி நான் அப்பவும் சொன்னேன், இது சரியில்லைங்க, அதனால உங்க பணம் தான் வீணா போகுது அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனமான வார்த்தை, 100க்கு 100 உண்மை. கேட்டீங்களா? இல்ல, ஏன்னா அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஐயா ஒரு இரும்பு திரைக்கு பின்னால இருக்காங்க நினைக்காங்க. யாரும் எளிதில் பேசலாம், எளிதில் அணுகலாம், எல்லா விவரமும் கேட்கலாம். ஐயோ தலைவரே அப்படி நினைக்காங்க. அன்புக்கு கட்டுப்பட்டவர், அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. அதனால் அந்த இரும்பு திரையை தூக்கி எறிந்து விட்டு அந்த இன்பத் திரையில் அன்பு செல்வனை அணுகி நாம் இனிமேல் எடுக்க போற அத்தனை படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும். இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், அத்தனை நடிகர்கள், அத்தனை தொழிலாளர்களும் இந்த அகில இந்தியாவை ஆட்டி படைக்க வேண்டும். சாதாரண மக்கள் அல்ல. மயக்க பிடிக்கிட்டு போகுது. ஏன்னா பசி சாப்பாடு அவ்வளோ பறந்துக்கிட்டு இருக்கும் போது என்னத்தை பேசுன்னு தெரியல. பசி வந்தா 10 பறந்துருவாங்க. அதனால இத்தோடைய எல்லாரும் என்ன செய்யணும், அதாவது காலம் கடந்து சிந்திக்காம படையெடுக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம தலைவரை அணுகுங்க, ஆலோசனை கேளுங்க, அவர் சொல்லபடி நடங்க. யார்ட்டையும் பணத்தை கொடுத்துறாங்க. பணத்தை கொடுத்தா அவன் பின்னால தான் நம்ம அடையணும். நம்ம கையில பணம் இருக்கிறவரை தான் நம்ம உரிமையாளர். பணம் அடுத்த கைக்கு போயிட்டா அவங்க தான் உரிமையாளர். அதை மனசுல வச்சுக்கிட்டேன். ஆமா, ஐயா ஏமாந்துட்டாரு. அவர் ஏமாத்த வேற யாரும் இல்லை, பிராடுவே சுந்தர்னு ஒரு 20 லட்சம் ரூபாயை வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாரு. அந்த ஆளத்தை பேசாரு. அவர் உண்மையை தான் பேச, வேற ஒன்றும் இல்லை. பிராடுவே சுந்தர்னு என்ன உயிர் மூச்சு சட்டங்களாயிரம் தொடர்ந்து 4 படம் பண்ணுறேன்னு சொல்லி இவரோட காசே காலி பண்ணிட்டு போயிட்டாரு. கேட்டால்
என்னப்பா நான் கேட்ட ஒரே வார்த்தை, என்னப்பா பெரிய டேரக்டர் கூட இவ்வளோ சம்பளம் இல்லைன்னு. அதான் நான் பெரிய டேரக்டரு அப்படி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. போதும் ஐயா, நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. கண்டிப்பாக ஆண்டவன் உங்களுக்கு கூலியை கொடுப்பான், தண்டனை கொடுப்பான். போதும் உண்மை. ஆனால் அந்த படத்தை வர வைக்கிறதுக்கு அத்தனை நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதை போல விநியோகஸ்தர் மனதார ஒப்புக்கொண்டு செலவு கணக்கு மீதி கொடுத்ததை ஜூன் 26 செக் போட்டு தந்திருக்காங்க. அந்த செக் பாஸ் ஆன உடனே புதுப்படம் கதை எழுதியாச்சு, பாட்டு எழுதியாச்சு. நிச்சயமா எடுப்பேன் ஐயா, தயவுனால ஜெயிப்பேன். நன்றி, வணக்கம். ஐயோ, கூல் சுரேஷ் வந்து எங்க குடும்பம், அதனால அவர் தனியா பிரிச்சு பேசல. அவர் இல்லாம இனிமே எந்த படமும் எடுக்க மாட்டேன். இது மேடையில சொல்றது. ஐயா மாதிரி நானும் டேபிள் அடிச்சிட்டேன். நன்றி, வணக்கம். அவளுடன் எதிர்பார்த்து என் வேலையை சேர்த்து பண்ணிட்டா எப்படி? கூல் சுரேஷ் போயிட்டா எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நியூஸ் இப்போ தான் ஃபோன் வந்துச்சு. அதனால தான் நான் கூல் சுரேஷ் வச்சு எல்லாம் அவார்டையும் கொடுத்தேன். இப்போ என்னென்ன கண்டென்ட் வேணும் வாங்கிக்கோங்க. அருமையாக பேசுவாப்புல. உங்களுக்கு மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி. தமிழ்நாடு சிறு முதலீட்டாளர் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு நடிகர்கள் அனைத்து கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த முப்பெரும் விழாவை மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அன்பு அண்ணன் ஆர்கே அன்புச்செல்வன் அவர்களுக்கு நான் என்னுடைய பொன்னாடையை அளிக்கிறேன். எனக்கு போதுங்கய்யா, அவங்க சண்டைக்கு வர போறாங்கப்பா. நம்முடைய அன்பு சகோதரர் நடிகரும் நமக்கெல்லாம் உற்சாகம் அளித்து நம்முடைய சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் நமக்காக அரிய அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் நடிகர் கூல் சுரேஷ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்க மகிழ்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO சரண், பின்னாடி நான் பேச விடாம தொண்ணு பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ப்ளீஸ். சார் வாங்க சார், வாங்க. நம்பி சாருக்கு வணக்கம். PRO சரண் அவர்களுக்கு வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்களுக்கு தான் போய் சேரும். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக, அதாவது நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேங்க. பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் வந்தாக்க ஒரு சத்தம் போட்டு சிரிக்க முடியாது, ஒரு ஜாலியாக இருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி, நம்மளோட சொந்தங்களெல்லாம் பார்த்த மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் இதுக்கு வந்து முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்கே அன்பு செல்வன் சாருக்கு மிக முக்கியமாக ஒரு நன்றி. எதற்காக அப்படின்னாக்க, நான் இது வரைக்கும் நான் 500-1000 நிகழ்ச்சிகளில் கலந்துருப்பேன். ஒரு சில நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க. அப்படி பெருமைக்குரிய அந்த தமிழ் தாய் வாழ்த்தை இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அதை போட்டிங்க பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுடைய பற்று என்ன அப்படின்றது தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம சங்க நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கும்போது, தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் வந்திருக்கும்போது அவர் வந்து பொங்கி எழுந்து பேசுகிறார். ஆனால் அவர் உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்பான, பண்பான, பாசமான, ஒரு நேசமான உள்ள மனிதர் தான். அவர் பார்க்குறதுக்கு பழப்பழம் மாதிரி தான் இருப்பார். உள்ளுக்குள்ளே தான் அது அந்த சொலை வந்து எவ்வளோ இனிப்பாக இருக்குது, அதில் கொட்டை இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் அந்த பழப்பழம் பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும். அதற்கு உதாரணமாக உள்ளவர் தான் இந்த ஆர்கே அன்பு செல்வன் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், 2031 நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களுக்காக முதல்ல குரல் கொடுப்பவன் இந்த கூல் சுரேஷ். அது மட்டும் இல்லை, இதில் பெரிய பெரிய
விஐபிகளோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கீங்களா? கடைசி ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ, ஆர்கே அன்பு செல்வன் என்கின்ற ஃபோட்டோ அந்த இடத்துக்கு வரும். அதற்காக நான் கண்டிப்பாக உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். அப்புறம் நேரங்காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நிறையா பேசணும்னு வந்தேன். அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். பட்டுவாக இருந்தாலும் சரி, பிஆர்ஓ கார்த்திக்கு, என்னுடைய இயக்குனர் பேர் மறந்து போச்சு சார், என்ன பேர்? இளையராஜா, அப்புறம் மாதே சார், இப்படி பல பேர் எல்லாருமே உங்களெல்லாம் சந்திக்கும்போது என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மாதிரி தான் என்னுடைய தயாரிப்பாளர் திரு மனோகரன் அவர்கள், முத்து மனோகர். நான் உள்ளே செல்லாதீர்கள் அப்படின்ற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிட்ருக்கேன். நடித்து முடித்தாச்சு, விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் சார் வந்திருக்காங்க. இயக்குனர் இளையராஜா சார் வந்திருக்காங்க. இப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, இவங்க 2 பேரையும் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, மாதே சார் கூட வந்திருக்காங்க. அவரோட படத்துலேயே நான் நடிச்சிருக்கேன், டம்ளர் படத்தில். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, நிறையா இயக்குனர்கள் தயாரிப்பாளர்களுக்கு தெரியவே இல்லைங்க. காசு மட்டும் வச்சுருந்தாக்க படம் எடுத்துடலாம், போட்ட பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆர்கே அன்பு செல்வன் சார் அடிக்கடி சொல்கிறாரு, கூல் சுரேஷை பயன்படுத்துங்கன்னு. அதை பயன்படுத்தினாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, என் மூச்சு இருக்க வரைக்கும் முயற்சி இருந்துட்டு தான் இருக்கான். இப்போ வரைக்கும் நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சி போல, நல்லா தான் இருக்கேன். நான் படத்தில் கதாநாயகனாக நடித்து பெரிய உச்சம் தொட்டால் கூட இந்த அளவுக்கு என்னால் முன்னுக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி பேரும் புகழோடு இருக்கேன். அப்படின்னாக்க அதற்கு காரணம் என்னுடைய முயற்சி தான். சரிங்களா? அதனால் உங்களுடைய முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த கூல் சுரேஷை உங்களுடைய படத்தில் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அந்த உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்தோட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கேட்டு பாருங்கள். டம்ளர் படத்தோட இயக்குனரை கேட்டு பாருங்கள். ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் எப்படி நடந்துக்கிட்டேன், அடிக்கடி அன்பு செல்வன் சார் கூட இங்கே சொன்னார், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பாருன்னு. இப்போவும் சொல்கிறேங்க, என்னை கதாநாயகனாக நடிக்க வைத்தால் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பேன். ஆனால் நீங்களே ஹீரோவாக நடித்து, ப்ரொடியூசராக நடித்து, வேற யாரோ எதுக்குமே பயனில்லாதவர்களை நீங்கள் கதாநாயகனாக நடிக்க வச்சு அந்த படத்துக்கு என்னை ப்ரமோஷன் பண்ணுங்க, அவருக்கு கொடுக்கறத வாங்கிப்பாரு, கொடுக்கறத வாங்குறேன். எதுக்கு வாங்கணும்? உழைப்புங்க. ஈனம், மானம், சூடு, சொர்ணம் எல்லாத்தையும் விட்டு இந்த படம் ஓடணுன்றக்க நான் அவ்வளோ உழைச்சிட்டு இருக்கேன். ஏன்? நீங்கள் உங்களால் என்னுடைய வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுத்தா தானே நான் முழுசாக என்னோட ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நான் கதாநாயகனாக நடித்து கொண்டும் படங்களுக்கு கூட அது ஓடிடியோ மற்றபடி அது வியாபாரம் ஆகிறதுக்காக எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னும் வேற யாருன்னா அவங்க கையில் காலில் விழுந்து கூட அந்த படம் வியாபாரம் ஆகிறதுக்காக அந்த தயாரிப்பாளர் சேஃப்டி ஆகணுன்றக்காக நான் அவ்வளோ உழைப்பேன். ஆனால் அது சொன்னால் தெரியுமா, இப்போ கூட அவர் இன்னும் ஜோதிமணி சார்கிட்ட பாவம் நிறைய இடத்துல பணத்தை கொடுத்துட்டியாம் என்கிட்ட கேட்டார். நான் அப்போ கூட விவரத்தை சொன்னேன். அவரை பார்த்தா சரீராக்க மாதிரி தெரியலங்க, ஏமாந்துட்டார். நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன், ஜெயித்தவங்களுக்கு தான் அவார்டு கொடுத்துட்டு வரோம். ஆனால் இந்த இடத்துல தோத்தவங்களுக்கு நீ அடுத்த கட்டமாக ஏறி மாதிரி ஏறிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்கேன். அது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேட்ருக்கு வருவோம். ஏப்ரல் முடிஞ்சிருச்சு, இப்போ மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி ரிசல்ட் வரப்போகுது. எல்லோரும் யார் வரப்போகிறதுன்னு சொல்லி ஒரு கற்பனையில் இருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வரலாம். ஆனால் இந்த நேரத்தில் டிவிகே தலைவர் விஜய் சார், உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். நான் உங்களுடைய ரசிகன். துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்தில் நீங்கள் கூலுன்னு ஒரு செயின் போட்டதுலேருந்து உங்களுடைய ரசிகன் நான். அந்த ரசிகனாக இருந்து உங்கள் பாதம் தொட்டு உங்கள் காலில் விழுந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வெற்றியும் வரும், என்ன வேணாலும் வரும். ஆனால் அதை தாங்கிக் கொள்கின்ற மன வலிமை ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வேணும். அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் தயவு செய்து ஏதாவது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன்,
பாருங்கள், சொன்ன ஒன்று அலாரம் கூட அடிக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவுக்கு யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நிறையா பெண்மணிகள் சொன்னாங்க, விஜய் சார் மட்டும் ஜெயிக்கலைன்னா நான் என் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் மருந்தை குடிச்சு சாவடிச்சிருவேன். இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு 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 குழந்தைய பெற்று ஆளாக்கி அந்த அந்த குழந்தை வந்து டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, கலெக்டர் ஆவானா? ஏன் நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜய் சார் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி உங்களுடைய மகனும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட குழந்தைகளுக்கு வர மாதிரி நீங்கள் நடந்துக்க மாட்டீங்களா? விஜய் சார் ஆகலைனாக்க நான் உடனே மருந்தை குடிச்சு என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மருந்தை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு வரீங்க. அது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நான் விஜய் சாரோட ரசிகன் தான். எனக்கு உங்களோட பிரமாதமாக எனக்கு பேச தெரியும். ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறதால தான் உங்களை வந்து தற்குறி அணிலே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தயவு செய்து விஜய் சார், உங்களுடைய ரசிகனாக இருந்து சொல்கிறேன், உங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தவறான முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஜெயிப்பீங்க தோப்பீங்க, அது ரெண்டாவது விஷயம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு வெற்றி தோல்வி என்பது வரும் போகும். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வேணும். அதனால தயவு செய்து நீங்க நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என்ன வேணா அறிவிப்பு வரும். அதனால தொண்டர்களே ரசிகர்களே எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு வராதீங்கன்னு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், யாரு முதலமைச்சர் ஆனாலும் சரி, எப்படி ஓட்டு போடும்போது ஒன் ஷாப்லாம் மூடுனீங்களா கடையை, அதே மாதிரி ரிசல்ட் வர அன்னைக்கு தயவு செய்து இந்த பூச்சி மருந்து விற்கிற கடை, தூக்கு போடுறதுக்கு கயிறு விற்கிற கடை, அப்புறம் ட்ரெயின் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு ட்ரெயின்லாம் நிறுத்தி வைங்க. எந்தெந்த இடத்துல தற்கொலைகள் எல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க. இது நான் வந்து சிரிக்கிறதுக்காக சொல்ல வரல, சிந்திக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒரு உயிர் போனாலும் நீங்களே இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, சில அரசியல் தலைவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நாக்கு அறுத்து பார்த்துருப்பீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, வரலாறை திருப்பி பாருங்க தெரியும். அப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வித்தியாசம் வேற ஆகி போச்சு. அப்போ நாக்கு அறுத்துக்கிட்டாங்க, இப்போ கழுத்தையே அறுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இருக்கிறாங்க பல பேர். அதனால தயவு செய்து சொல்றேன், விஜய் சார் உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், அன்னைக்கு அந்த மாதிரி கடைகள் எல்லாத்தையும் மூடுங்க. நீங்களும் ஒரு அறிக்கை கொடுங்க, தவறான முடிவு யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. நீங்க கண்டிப்பாக ஒரு இடத்துலையும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் வரீங்க. அது அந்த முடிவில் தான் நான் சொல்றேன். நீங்க இந்த அறிக்கையை தயவு செய்து தமிழக மக்களின் சார்பாக உங்கள் ரசிகனின் ஒருவனாக நான் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ 4 பேர் முதலமைச்சர் போட்டிக்கு நிற்கிறாங்க. எடப்பாடி ஐயா நிற்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்க, விஜய் சார் நிற்கிறாங்க, சீமானந்தன் நிற்கிறாங்க. அந்த 4 பேருமே சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஆனால் சினிமாவுக்காக எந்த சலுகையும் கொடுக்கல. அப்போ சினிமாக்காரங்க உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும், கடை திறக்கிறதுக்கும், காது குத்துறதுக்கும், கருமாதிக்கும், பிறந்த நாளுக்கும், மலர்ந்த நாளுக்கும், உதிர்ந்த நாளுக்கும், வளர்ந்த நாளுக்கு மட்டும்தான் சினிமாக்காரன் உங்களுக்கு தேவைப்படுதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது, மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை சந்தோஷப்படுத்துற இந்த சினிமாக்காரங்களுக்கு என்ன சலுகை சார் கொடுத்தீங்க? 4 பேரும் சினிமா பேக்ரவுண்ட்ல தானே வந்தீங்க. மீனவர்களுக்கு பிரச்சனைனா நான் குரல் கொடுப்பேன், விவசாயிகளுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுப்பேன். அப்ப சினிமாக்காரங்க இதுலயும் 1000 பேர் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சியில சினிமா நடிகர் கலந்து கொண்டாதான் அது வெளியிலே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சினிமா கலைஞர்களுக்கு நாங்களாம் கோடி கோடியாவா சேர்த்து வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க. அப்படி கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தா கூட எலெக்ஷன்ல அந்த இது நாமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன போடுவாங்க? எங்களுக்கு 10,000 தான் இருக்குது, வெறும் 100 கோடி தான் இருக்கு, 150 கோடி தான் இருக்கு. ஆனால் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஏழை பாளைகளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சினிமாவை நம்பி தான் இருக்கணும். அதனால யார் முதலமைச்சராக ஆனாலும் சரி, தயவு செய்து சினிமாவில் உள்ளவர்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. அந்த அறிவு இருக்கிறதால தான் ஆர்கே அன்பு செல்வன் அவர்கள் அவருடைய அறிக்கையில் அதை சொல்லியிருக்காரு. சினிமாக்காக நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு.
2031 நீங்கள் முதலமைச்சர் ஆகுறீங்க. இதில் உள்ளவங்க எல்லாரும் ஓட்டு போடுறீங்க. என்ன அவர் தலையை சொரிகிறாரு? அதெல்லாம் 30 விழாலாம் சொல்லியாச்சு சார். தொண்டை வலிக்க கட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து காதில் இதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பார். அதாவது நான் பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும், நான் பேசினாக்க தொண்டை காஞ்சிரும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு மண்டை காஞ்சிரும். அதனால் என்னவோ சொல்ல வந்தால் குழப்பிட்டு போயிட்டீங்க. 2031 அன்பு செல்வன் ஐயா அவர்கள் சிஎம் ஆகுறாங்க. ஐயா போதுமா? எல்லாருக்கும் பசிக்குது. அங்கேருந்து கையை காட்டிட்டாங்க. ஓகே, இன்னும் நிறையா எழுதி வச்சுருக்கேன். போதும், நான் அடுத்த நிகழ்ச்சியில் பேசிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நிமிஷம், இன்னும் முக்கியமான விஷயம். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் வந்து ஒரு காரில் வந்து இறங்கினேன். அந்த காரில் லெஜண்டோட ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. அப்போ ஆர்கே அன்பு செல்வன் சார் கேட்டாங்க, இது வந்து உங்கள் காரா இல்லை லெஜண்டோட காரா அப்படின்னு. அது லெஜண்டோட நிர்வாகி செயலாளர் சுதாகர் அவர் தான் என்னை வந்து, அண்ணா நீங்கள் எங்கே போனாலும் ஆட்டோவில் போகிறீங்க, வாங்க நான் உங்களை நான் பந்தாவாக காரில் எடுத்துன்னு போய் இறக்குறேன், வாங்க சுதாகர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் மாசாக கெத்தாக இருக்கேன் அப்படின்னாக்க லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான் அதுக்கு முழு காரணமே. ஏன்னா நான் பல இயக்குநர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து, இப்போது சார் சொன்னார் இல்லையா, ஏமாந்துட்டேன், அதுலேயும் நான் ஒருத்தன் தான். இவ்வளோ வாய்க்கு வெக்கனையாக பேசுவேன், ஆனால் நானும் பல ஏமாற்றங்களை சந்தித்தவன் தான். அதனால தான் இப்போ நான் முழித்து கொண்டு, இனிமேல் என்னை பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன ஆதாயம் தேவைப்படும், அது மாதிரி எனக்கும் ஒரு ஆதாயம் வேணும்ல. நானும் குடும்பம் கூட்டம் உள்ளவன் தானே, எனக்கு பசங்கள்லாம் இருக்குது. தட்டுங்க சார், தட்டுங்க சார், நன்றி சார், சாலையை கொடுங்க சார். ரொம்ப நன்றி சுதாகர், மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்போவும் சொல்கிறேன், லெஜண்ட் தான் என் பேச்சு, லெஜண்ட் தான் என் மூச்சு, லெஜண்ட் தான் என் வாட்சு. இந்த லீடர் படம் ஓடுச்சோ ஓடலையோ, அந்த படம் ஓடுதா இல்லையோ, இவர் வச்ச பப்ளிசிட்டி இருக்குது பாருங்க. தமிழ்நாடு முழுக்க கூல் சுரேஷை பார்க்காத ஆளே கிடையாது. அந்த படம் ஓடுறதுக்கும் இன்றைக்கி தமிழ்நாடு தெரிஞ்ச காரணமே கூல் சுரேஷ் தான். இந்த லெஜெண்டு படம் சரவணங்கிறது மாரி இனிமேல் லெஜெண்டு கூல் சுரேஷ். நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி.